என்னடி நீ கேட்கும் போது என் பொண்டாட்டி இந்த மாதிரி அழகா மெல்ட் ஆகிற மாதிரி பேசும்போது நானும் அதை கேட்டு மெல்ட் ஆகி தொலைஞ்சிடுறேன். என்ன பண்றத? இவளுக்கு என்னாச்சுனே தெரியலையே. இவதான் காரணம் இல்லாம ஊரை மொத்தமா கூப்பிட்டு நடு வீட்டுல உட்கார வச்சுப்பா. இப்ப மோகன் குடும்பத்தை வேணாங்கிற. அப்ப விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். அதை கண்டுபிடிச்சுதானே ஆகணும். ஆனா எப்படி கண்டுபிடிக்கிறத? இங்க ஏதோ ஓடிக்கிட்டு இருக்க அவளுக்கு. ஆனா என்னன்னு எனக்கு தெரியல. என்னோட செல்ல பாட்டி ராதிகா. என்ன விஷயம்? என்ன விஷயம்? இன்னைக்கு ரொம்ப ஹீரோ மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் உண்டிகோல் எல்லாம் வச்சு. நீங்க எப்பலாம் ஹீரோயின் மாதிரி சுத்திட்டு இருக்கீங்களோ அப்பலாம் நான் ஹீரோ மாதிரி மாற வேண்டியதா இருக்கேன். என்ன பண்றது? நான் உங்களுக்கு யாரு? நான் உங்க பக்கத்து வீட்டுக்காரன். நீங்க எங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க. ஓ ஓ வாட் ஹேப்பன்? your hands empty? உங்க கை ஏன் காலியா இருக்கு? ஓ இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க. இல்ல, எல்லோ ஃப்ளவர் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. ஆமா, அது வந்து என்னன்னா காதல் எதுல இருந்து ஆரம்பிக்கும்? நட்புல இருந்து தானே. சோ இப்போதைக்கு இந்த எல்லோ ஃப்ளவர் இருக்குல்ல, இத நீங்க வச்சுக்கோங்க. அண்ட் ஏன் கூட நீங்க டின்னர் டேட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு ரெட் ஃப்ளவரே கொடுக்கிறேன். What say? Oh really? How is that? It's just அங்கிள் எம்மா தான் முதல்ல கூப்பிடுவேன். இல்ல, எந்த ஒரு புது உறவையும் ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம பழைய உறவுகளை நல்லபடியா பாத்துக்க தெரிஞ்சிருக்கணும். போலாமா? இல்ல. ஏன்? இன்னொரு நாள் போலாமா? இன்னைக்கு பாசிபிள் இல்ல. இன்னொரு நாள்னா எப்போ? இன்னைக்கு வேண்டாம். இன்னைக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு. நாம நாளைக்கு போலான்னு. நாளைக்கா? இல்லனா நீங்க எப்ப சொன்னாலும் ஓகே. வேணா இப்பவே போலாமா? இப்ப நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். இப்பதான் இப்பவே போலாம் வாங்க. இவ்வளவு அழகான பொண்ணு, இவ்வளவு ஹேண்ட்ஸமான பையனும் இந்த கொளுத்துற வெயில நாம டேட்டுக்கு போனா அப்ப பாக்க எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி விசித்திரமா இருக்கும். நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஒரு வேலை பண்ணலாமா? ஒரிஜினல் டேட்டோட சுவாரஸ்யமே ராத்திரி போறதுல தான் இருக்கு. Really? இல்ல, அங்க சாப்பாடு நல்லா இருக்கும், நறுமணம் வீசும், மியூசிக் நல்லா இருக்கும். அப்படியே கையோட கை கோர்த்து நட்சத்திரங்களை பார்த்து டேபிள் மேல வைன், ரெண்டு பேரும் சேர்ந்தா ஃபைன். அட, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் கேட்கவே மறந்துட்டேன். கேளுங்க. நீங்க வைன் குடிப்பீங்கல்ல? Of course. I love wine. அதான் கேட்டேன். But only But red wine. It just wonders my skin. Her skin பளபளப்பா இருக்குல்ல? ஆமா, பளபளப்பா தான் இருக்கு. எல்லா பொண்ணுங்களும் ரெட் வைன் தான் குடிக்கணும்ல? இல்ல? Yeah too. சரி, ஓகே. அப்ப இன்னைக்கு ரெட் வைனே வாங்கிட்டு வந்துறேன். ஓகே? இன்னைக்கு இல்ல. நான் சொன்னல, இன்னைக்கு பாசிபிளே கிடையாது. பாசிபிள் கிடையாதுல்ல? பின்ன என்ன பண்ண முடியும்? நான் கேள்விப்பட்டேன் நீங்க தான் தண்ணி அடிக்க மாட்டீங்களாமே. அப்ப வேற நாள் பாத்துக்கலாம். நான் கேள்விப்பட்டேன் நீங்க தண்ணி பாட்டில் கூட கையால தொட மாட்டீங்களாமே. குஷி சொல்லிட்டு இருந்தா. ஓ, அதாவது என்ன பத்தின மொத்த டீடைலையும் நீங்க கலெக்ட் பண்றீங்கல்ல? ஒரு வாட்டி இதை வச்சு திரும்ப வாடிக்கிட்டுமா? அது என்னன்னா, போதை தண்ணில மட்டுமே இருக்காதுல்ல. போதைங்கிறது நம்ம கண்கள்ல தான் இருக்கும். சில நேரம் இந்த மனுஷங்களோட கண்கள் இருக்கு, அது போதை ஏத்துற மாதிரியே இருக்கும். ஒரு தடவை பார்வை பட்டுச்சுன்னா போதும், 4-5 பாட்டில் ஏத்துன மாதிரி போதை சர்றுன்னு. ஆனா இன்னைக்கு முடியாது.
அப்படி என்ன வேலை இருக்கு உங்களுக்கு? இல்ல நிறைய வேலை இருக்கு. நான் சொல்றேன்ல பாசிபிள் அதுல கிடையாது. ஒரு வேலை சொல்லுங்க, என்ன வேலை? ஐயோ இல்ல முடியாது. உங்களால முடியும். முடியாதுன்னா முடியாது. ஏன்? நான் சொல்றேன்ல, ஏன்னா இன்னைக்கு மானஸோட பர்த்டே பார்ட்டி இருக்கு. இல்ல எல்லாத்தையும் சொல்லிட்டேனே. ஐயோ நான் என்ன பண்றது? ராதிகா தான் சொல்லிருக்கால இவங்க கிட்ட இந்த விஷயத்தை மறைச்சு வைக்கணும்னு. நான் பாட்டு உளறிட்டேன். ஸ்டூபிட். இன்னைக்கு மானஸோட பர்த்டேவா? ஆமா மானஸோட பர்த்டே. மானஸோட பர்த்டே. மானஸோட பர்த்டே தான். மானஸோட பர்த்டே தான். மானஸோட பர்த்டே தான். மானஸோட பர்த்டே தான். மானஸோட பர்த்டேக்கு நீ பாட்டியை கூப்பிடலையா? இல்ல இல்ல அப்படின்னா புரியல. பாட்டி நம்ம குடும்பத்துல ஒருத்தங்க. இப்போ நம்ம குடும்ப பார்ட்டில பாட்டி இல்லைன்னா அது எப்படி நல்லா இருக்கும்? முதல்ல அவங்க வந்தா மானஸ் எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அப்படி கெட்டி அவங்கள கட்டி பிடிச்சிக்க மாட்டான். அதுக்கு அது கூப்பிடணும்ல. ஒருவேளை ராதிகாக்கும் மோகனுக்கும் பாஸ்ட் கனெக்ஷன் ஏதாவது இருந்தா அது கண்டிப்பா அந்த கிழவைக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரே ஒரு வாட்டி அந்த பழைய கிழவி என்கிட்ட சிக்கிட்டா அது போதும். அதுக்கப்புறம் அந்த கிழவிய போட்டு நசுக்கி பிதுக்கி உண்மை எல்லாத்தையும் கறந்துட மாட்டேன். இந்த வாட்டி கிழவிய டார்ச்சர் பண்ணி குமரியா மாத்திர வேண்டியதா. ராதிகா, பாட்டியை கூப்பிட ப்ளீஸ். அவங்க வந்தா எவ்வளவு ஜாலியா இருக்கும். அவங்க வந்தாலே நிறைய கதை எல்லாம் சொல்லுவாங்க. வரும்போது ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அது ஈவன் பாட்டியால வர முடியாது. ஏன் 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 ஏன்? அது நான் அவங்க கிட்ட பேசினேன். வீட்டில் ஒரு சின்ன பூஜை, அதில் அவங்க பிஸியாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நாமளும் இங்கே சின்ன செலிப்ரேஷன் தானே பண்ண போகிறோம். எதுக்கு பாட்டியை கஷ்டப்படுத்தணும்? அவங்க அங்கே பூஜையை பார்த்துக்கிட்டுமே. நான் போய் வேலையை பார்க்குறேன். கன்ஃபார்ம் யோ மனசுல ஏதோ ஒன்று இருக்கு, என்கிட்ட மறைக்கிறா. எப்படி அதை கண்டுபிடிக்கிறத புரியலையே. என்னத்த பண்றது? மனஸ் வா, சீக்கிரமா போலாம். நாம உன் பாட்டிக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்குல்ல. லெட்ஸ் கோ. மானஸோட பர்த்டே. மானஸோட பர்த்டே தான். மானஸோட பர்த்டே தான். கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ். நீங்க ஃபீல் பண்றது உங்க முகத்துல நல்லா தெரியுதுப்பா. என்ன தெரியுது அவரோட ஃபேஸ்ல? என்ன ஃபீலிங்? அதுதான் அப்பா அப்பா உங்களுக்காக உருகி உருகி ஃபீல் பண்றாருல, அதுதான் தெரியுது. எனக்காகவா? ஹா, உங்க அப்பா ஃபீல் பண்றாரா? மானஸோட பர்த்டே தான். மானஸோட பர்த்டே. மானஸோட பர்த்டே. மானஸோட பர்த்டே தான். மானஸோட பர்த்டே. மானஸோட பர்த்டே. மானஸ், இன்னைக்கு மானஸோட பர்த்டேங்கிற விஷயம் மிஸ்டர் மோகனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். மானஸோட பர்த்டே. ஓய் அங்கிள் எம். இங்க வா. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டா செல்லக்குட்டி. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே மானஸ்.
அங்கிள் எம் ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. மானஸ் பேபி போலாமா? ஒரு பர்த்டே செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஒன்று என்ன 10 கூட எடுத்துக்கலாம். டெய்லி பர்த்டே வராதுல்ல. சரி வா ஓ, போலாம். பர்த்டே செல்ஃபி ரொம்ப ஸ்பெஷல் செல்ஃபி, அது இல்லாம இருக்க கூடாது இல்ல? என்ன பண்ற நீ? எதுக்கு நீ இந்த அளவுக்கு மோசமா நடந்துக்கிற? என் வாழ்க்கையோட பெரிய சந்தோஷத்தை என்கிட்ட இருந்து பறிக்கலாம்னு நினைச்சியா? இல்ல என்ன வேணும் உனக்கு? நான் என்னோட குழந்தைக்கு பர்த்டே விஷ் கூட பண்ணக்கூடாதா? மானஸ் உங்க பையன் கிடையாது, அவன் உங்க குழந்தை இல்ல. எங்க பாரு, ஒரு பொய்ய 10,000 தடவை சொன்னாலும் பொய் உண்மையா மாறாது. ஓகே, ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் மானஸ் என்னோட பையன் தான். நான் என் பையனை 7 வருஷம் பிரிஞ்சிருந்திருக்கேன். அப்ப எனக்கு தெரியாது, ஆனா இப்ப தெரியும்ல. எந்த மொழியில நான் உங்களுக்கு புரிய வைக்கிறது மிஸ்டர் மோகன்? மானஸ் உங்களோட பையன் கிடையாது. நீங்க இந்த மாதிரி ஏடா கூடமா பண்றதுனால தான் உங்களை நான் பார்ட்டிக்கு கூட இன்வைட் பண்ணவே இல்லை. ஆனா ஒருவேளை நானா பாட்டிக்கு வந்துட்டேன், நான் என்ன பண்ணுவேன்? அப்ப மறுபடியும் நீங்க சத்தியத்தை மீறினவர் ஆயிடுவீங்க. நீங்க எனக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க மிஸ்டர் மோகன். நம்ம 2 பேரை பத்தி யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டீங்கன்னு, அப்புறம் என்னையும் சொல்றதுக்கு ஃபோர்ஸ் பண்ண மாட்டீங்கன்னு. இப்பவாவது கொடுத்த வாக்கு காப்பாத்த ட்ரை பண்ணுங்க மிஸ்டர் மோகன். நீங்க பண்றத பார்த்தா கொடுத்த வாக்கு மீறது உங்களுக்கு பழக்கமான மாதிரி இருக்கு. மானஸ் போலாம். எங்க பாரு ராதா, நான் கொடுத்த என்னோட சத்தியத்தையும் நான் மீற மாட்டேன். நானாவும் பாட்டிக்கு வரமாட்டேன். ஆனா ஒருவேளை கிருஷ்ண பரமாத்மா கூப்பிட்டாருன்னா அப்போ நீயே என்ன பாட்டிக்கு கூப்பிடுவ. அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிருஷ்ண பரமாத்மா உனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாரோ அதே அளவு எனக்கும் சப்போர்ட் பண்ணுவாரு. அண்ட் கிருஷ்ண பரமாத்மா என்னோட புள்ள கிட்ட இருந்து என்ன பிரிக்க மாட்டாரு. So good luck to you. Good luck to me. Krishna Paramatma, may the best man win, okay? Okay. Kushi. பாத்தியா இத? என் நேரத்தை பாத்தியா? அதாவது என் பொண்டாட்டி பேசுறத செவத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து கேட்க வேண்டிய நிலைமை. போய் என்னடி பேசணும்னு கேட்டா சந்தேகப்படுறேன்னு திருப்பி கேட்பாளுங்க. மனுஷன் கையில எதுவுமே இல்ல. சில நேரங்கள்ல மனுஷனை பார்த்தா ஈ மாதிரி தோணும், ஆக்சுவலி அவன் ஈ மாதிரி தான் இருக்கணும். ஏதோ ஒரு படத்துல கூட காட்டினாங்களே இந்த மனுஷன் ஈயா மாறினத. சுடுக்கு போடுற நேரத்துல ஈயா மாறணும். நேரா போய் அவங்க கண்ணத்துல உட்காந்துடணும், அப்படியே ஒட்டிக்கணும், பேசுறதுல ஒட்டி கேட்கணும். அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியணும்ல. தெரிஞ்சுக்க ரசிக்கிறோம், ஒவ்வொன்னா கண்டுபிடிக்கிறேன். பார்த்துக்கிட்டே இருங்க, கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு தெரியும். ஏமா நீ என்ன பேய்? அது எனக்கு பேர் இருக்குல்ல, பேர் சொல்லி கூப்பிடலாம். இந்த மாதிரி முதுகுல கை வைக்கிறிய, பயமா இருக்காது? கண்டுபிடிக்க வேண்டியது நிறைய இருக்கு அங்கிள். நீ போட்டல்லம்மா ஒரு விடுகதை, அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லிட. அர்த்தமா? அப்பா சொல்லுவாரு லைஃப் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா. மனுஷன் ஒரே மாதிரி இருக்க மாட்டானா, எந்த நேரத்துல எப்படி மாறுவாங்கன்னே தெரியாதா. பிரமாதம். லைக் இது வரைக்கும் யாருன்னு கண்டுபிடிக்கல. மானச கிட்னாப் பண்ணது யாருன்னு. எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. லைஃபோ மேக்ஸோ
எனக்கு காம்ப்ளிகேட்டட் அண்ட் டஃப் கொஷின்ஸை சால்வ் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஹூடி மேனோட வேல்யூ எக்ஸ். கரெக்டான ஃபார்முலா மட்டும் நான் பிடிச்சிட்டேனா அப்புறம் நான் அந்த எக்ஸை ஐ மீன் அந்த ஹூடி மேன் யாருன்னு கண்டுபிடிச்சிருவேன். வாவ், ஹவ் கூல். ஐம் வாட்சிங் யூ. ஏன் நான் அந்த அளவுக்கு ஹேண்ட்ஸமா இருக்கணும்? குஷி, அப்பா கூப்பிடுறாரு, போய் என்னன்னு கேளு பாப்பா. சொல்ல முக்கிழமை என் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே தேடிட்டு உங்க அப்பா வந்தார்ல, அந்த மாதிரி மறுபடியும் வர போறாரு. போ போ, போ போ. அதாவது நானே எனக்கு குழி தோண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி பக்கத்துல வெட்டி வச்சிருக்கேன். டெய்லி என் வீட்டுக்கு வந்துட்டே இருப்பாங்க, என் கழுத்துல எழும் மாதிரி நிக்கிறதுக்கு. இந்த பொண்டு புடிசங்களை ஏதாவது பண்ணலன்னா அதுக்கப்புறம் என்னோட கதை அதோ கதி அதோ கதி அதோ கதின்னு நட்டுக்கிட்டு போயிடும். முடிஞ்சிருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா குஷி. குஷி தானே பேரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு இந்த மேட்ஸ்ல இருக்க எல்லா பிரச்சனைக்கும் பெர்மனன்ட் சொல்யூஷனை இந்த அங்கிள் உனக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் உனக்கு வாழ்க்கையில டவுட்டுங்கிற விஷயமே வராது. அம்மா, நீங்க அட்லீஸ்ட் ஷாலினி, குஷி அக்கா, கீர்த்தி ஆண்டி அண்ட் அஜித் அங்கிளையோ கூப்பிடலாம்ல ப்ளீஸ். அப்போ மிச்சம் இருக்கிறது யாரு? மானஸ், இங்க பாரு, உன்னோட எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு. அவங்க கூட போய் விளையாடு, அவங்களோட என்ஜாய் பண்ணு. இந்த பக்கம் கூட ஸ்மைல் பண்ணு, போய் என்ஜாய் பண்ணு. பர்த்டே அன்னைக்கு இப்படி சேட் ஃபேஸோட இருக்க கூடாது. போ, போலாமா? கம். என்னோட ப்ளூ கலர் இல்ல ஒயிட் தான் எனக்கு வேணும். இங்க இங்க வா. வா நம்ம விளையாடலாம். பர்த்டே பாய் விளையாடுறது தான் எப்படி? எனக்கு பிடிச்சிருக்கா? இந்த ராதிகாவை லவ் பண்ணிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கு. ஐயோ யோ யோ யோ. வர கடுப்புக்கு இந்த பாண்டுகள்லாம் தூக்கி வாட்டர் டேங்க் குள்ள போட்டுடலான் இருக்கு. இது வேற. ஐ ஹேட் கிட்ஸ். ஐ ஹேட் கிட்ஸ். ஐ லவ் கிட்ஸ். என்னாச்சு? இங்க வா, உனக்கு தானே பர்த்டே. கம் ஆன். ஏன் இப்படி இருக்க? ஐயோ. அம்மா! என்னாச்சு உனக்கு? எந்திரி. பாத்து. வா வெளியலாம் வா. ஆமா மானஸ், நம்ம ஒரு கேம் விளையாடலாமா? இல்ல, எனக்கு மூடு இல்ல. இன்னைக்கு பர்த்டேடா உனக்கு. மூடு எல்லாம் வந்துரும். புடி புடி மானஸ், எங்களை புடி புடிடா, இங்க வாடா.